மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய வாழ்க்கையில என்னதான் நடக்குது அப்படின்னு சோசியல் மீடியா முழுக்க ஜாய் கிறிசல்டா, ஸ்ருதி, மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு இவங்களுடைய வாழ்க்கையை பத்தின பேச்சுக்கள் அதிகமாக இருக்கு. இந்த நேரத்துல தான் மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசல்டாவை அன்ஃபாலோ பண்ணிருக்காரு. இரண்டாவது மனைவியை அன்ஃபாலோ பண்ணிட்டு முதல் மனைவியை ஃபாலோ பண்ணிருக்காரு. தமிழ் திரையுலகில பெரிதா பல படங்கள்ல நடிக்கல அப்படின்னாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹீரோ, நடிகராகவும் சமையல் கலை நிபுணராகவும் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறவர் தான் மாதம்பட்டி ரங்கராஜ். குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில இருந்து செஃப் வெங்கடேஷ் பட் விலகினதுக்கு அப்புறமா அவருக்கு பதிலா புது நடுவரா வந்து இப்போ பலருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு ஜட்ஜாவும் மாறியிருக்காரு. 3 நடுவர்கள்ல ஒருத்தரா இப்ப இருந்தாலும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய கவுண்டர் காமெடிக்கு எல்லாம் தனி ரசிகர்கள் பட்டாலுமே இருக்கு. இந்த நிலையில தான் அவருக்கும் அவருடைய ஆடை வடிவமைப்பாளருக்கும் ஒரு உறவு இருக்கிறதா பல செய்திகள் வெளிவந்துச்சு. ஆனா இப்போ அவங்களுடைய இரண்டாவது மனைவி நான் தான்னு ஜாய் கிறிசல்டா சோசியல் மீடியால வெளிப்படையா சொன்னாங்க. இப்போ வரையும் மாதம்பட்டி ரங்கராஜ் அதற்கான எந்த ஒரு தகவலையும் வெளிவராம இருக்க, இப்போ ஜாய் கிறிசல்டா இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. கல்யாணம் ஆன பிறகுதான் கர்ப்பமாகியிருக்கேன் அப்படிங்கறத அவங்க மறைமுகமா சொல்லியிருக்காங்க. சில பயணங்கள் ரொம்ப அமைதியா தான் ஆரம்பிக்கும். நாங்களும் எங்களுடைய திருமண வாழ்க்கைய ரொம்பவும் சந்தோஷமா, அமைதியோட, ரொம்ப ஒழுக்கத்தோட ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ எங்களுடைய காதல் வளர்ந்துட்டு இருக்கு. எங்களுடைய குழந்தை இந்த வருஷம் எங்க கையில இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய ஆதரவுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜாய் கிறிசல்டா அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல சொல்றதெல்லாம் உண்மைதானா? இன்னும் ஏன் மாதம்பட்டி ரங்கராஜ் இது குறித்து எந்த ஒரு தகவலும் சொல்லாம இருக்காரு அப்படிங்கிற குழப்பம் இப்ப வரையும் நீடிச்சுட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம முதல் மனைவியான ஸ்ருதியும் இப்ப வரையும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல மாதம்பட்டி ரங்கராஜுடைய ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு கோட்ஸை எடுக்கவே இல்லை. என்னதான் நடக்குது இவருடைய வாழ்க்கையிலன்னு ரசிகர்கள் குழம்பி போய் இருக்காங்க.